Hi students, how are you? Today we are going to learn lesson number 16 NCERT book. You are going to do that lesson, okay? This lesson is just a conversation. Teacher ko students ko nadakla conversation that we are going to learn in this lesson, okay? So Chandrayaan அப்படின்னா Chandra plus Yan. Chandra means moon, Yan ஒரு vehicle. ஸோ மூணுக்கு போகிற ஒரு வெஹிக்கிள் என்ன காரு பஸ் அப்படின்னு போகிற நினச்சிக்கிறோமா? நோ, யூஆர் ரைட். ஐ நோ யூ ஒன்ட் திங்க் லைக் தட். யூ ஆர் ஆல் ஸ்மார்ட் கிட்ஸ். ஸோ தட்ஸ் அ ராக்கெட். வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் சந்திரயான் ராக்கெட்டை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். திஸ் இஸ் சம்வாத். சம்வாத் அப்படின்னாலே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திட் இஸ் கான்வர்சேஷன். ஓகேவா? यस, लेट अस स्टार्ट नाउ. कक्षा में अध्यापिका का आगमन और सभी बच्चों का अभिवादन. டீச்சர் வராங்க கிளாஸ்க்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சல்யூட் பண்ணுறாங்க, அதாவது வணக்கம் சொல்கிறாங்க. தே ஆர் கிவிங் தர் மார்னிங்கில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், அதே தான். சபி வித்யார்த்தி, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வித்யார்த்தின்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லெசன் ஃபுல்லாக இந்த வேர்ட் வந்துட்டு இருக்க போது. வித்யார்த்தி மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? அண்ட் அத்தியாபிகா மீன்ஸ் டீச்சர். ஓகேவா? ரெண்டு பேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் எடுத்த உடனே சுப்ரபாத் அத்தியாபிகா ஜி அப்படின்றாங்க. எல்லாரும் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தியாபிகா மீன்ஸ் மேம், நோ. அத்தியாபக் அப்படின்னா சார். தட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இது என்ட்ரன்ஸு டீச்சர் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ எப்படி என்ன கிளாஸ் எப்படி போகுதுன்றதை நம்ம இப்போது வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஸோ சுப்ரபாத் बच्चों, आज हम चांद के बारे में कुछ बातचीत करते हैं. மூனை பற்றி நம்ம பேசலாம். வி ஷால் டிஸ்கஸ் அபவுட் மூன் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. आप सबने चांद को देखा है ना? நீங்கள் எல்லாரும் மூனை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ டெய்லி वी यूज टू सी द मून, इजंट इट? आपने चांद की बहुत सी कविताएं भी गाई हैं. மூணை பற்றி நிறைய பாட்டு கூட பாடியிருக்கோம் இல்லையா? யோர் ஃபர்ஸ்ட் சாங் வில் பி நிலா நிலா ஓடிவான்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருக்கீங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் யூ வுட் ஹாவ் லேர்ன் சோ மெனி சாங்ஸ் அபவுட் மூன். ஸோ இந்த அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சபி வித்யார்த்தி, ஜி ஹா ஹம்னே சாந்த் தேக்கா ஹே. ஆமாம், நாங்கள் மூன் பார்த்துருக்கோம். चांद कभी दिखाई देता है और कभी नहीं भी दिखता. சில நேரம் மூன் தெரியுது, சம்டைம்ஸ் இட் இஸ் சீன், ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் சீன். சில நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அத்தியாபிக், अच्छा ऐसा क्यों होता है? ஏன் அப்படி நடக்குது? कि चांद कभी दिखता है और कभी नहीं दिखता. sometimes it is visible and sometimes it is not visible. why this is happening அப்படின்னு கேட்குறாங்க. அத்தியாபிகாஜி டீச்சர் கேட்குறாங்க. உடனே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுது, ஒன் ஸ்டூடெண்ட் சேஸ், அத்தியாபிகா ஜி சாந்த் கா மன் ஹே, ஓ திக்கே நா திக்கே. அது அது மூணுடைய இஷ்டம், தெரியுது தெரியல, இட்ஸ் ஓன் விஷ் அப்படின்னு சொல்லுது. அது இஷ்டம் இருந்தால் வரும், இஷ்டம்லாம் வராது அப்படின்னு, தெரியும் தெரியாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்கல்ல, வாலு நாட்டி கிட். அடுத்தது दूसरी विद्यार्थी, இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லுது, இப்படி இருக்கலாம், वह बादलों के साथ छुपन छुपाई खेलता होगा. क्लाउड्स நடுவில் இட் மைட் ப்ளே திஸ் ஹைட் அண்ட் சீக் விளையாடுதோ என்னமோ. ஆனால் அப்படி தானே தோணும் நமக்குமே. சில நேரத்தில் மூணு டார்க்காக அழகாக வெள்ளையாக தெரியும், சில நேரங்கள் என்னாகும், திடீர்னு மறைஞ்சு போகும், க்ளவுட் வந்து கவர் பண்ணிடும். தட் இஸ் லிட்டில் பிட் ரிலேட்டட் டு த டாபிக் கொஸ்டின். கரெக்டு தான், அப்படியும் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. உடனே தீசரி வித்யார்த்தி, தேர்ட் ஸ்டூடெண்ட் சொல்லுது, मेरा तो बहुत मन करता है कि मैं चांद पर जाऊं. எனக்கு மூணில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது ஒரு குழந்தை. அத்தியாபிகா சொல்கிறாங்க, क्या हम चांद पर जा सकते हैं? போக முடியுமா நம்மளால்? கேன் வி கோ அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜி ஹா போகலாம் அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸே. உடனே டீச்சர் கேட்குறாங்க, அது எப்படி முடியும், கேசே அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. ஹவ் இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு. அப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போகலாம் மூணுக்கு? யா யோர் ரைட், ராக்கெட்டில் போகலாம். கரெக்டா? அப்போ அத்தியாபிகா சொல்கிறாங்க, கரெக்ட், ठीक है. अब यह बताओ कि क्या कोई रॉकेट अभी तक चांद पर गया है? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ராக்கெட்டு மூணில் போயிருக்கா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க.
அப்போ எல்லா வித்தியார்த்தியும் சொல்கிறாங்க, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் சேஸ் हाँ हाँ गया है, एक नहीं कई बार कई गए हैं. ஒன்று கிடையாது நிறைய ராக்கெட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ அத்தியாபிகா சொல்கிறாங்க, அச்சா கான்சா ராக்கெட், என்ன ராக்கெட் போயிருக்கு அப்படின்ட்டு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க சந்திரயான் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது வந்துட்டு 3. अध्यापिका சொல்கிறாங்க ஷாபாஸ், ஓகே आपको चंद्रयानों के बारे में तो पता है, உங்களுக்கு சந்திரயான் ஷாபாஷ் அப்படின்னா குட் சூப்பர், நீங்கள் உங்களுக்கு வந்து சந்திரயானை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. கே பாரேமேனா அபவுட் தேட், ஓகே அபவுட் சந்திரயானை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. ओके माय डियर चिल्ड्रन, हमारे वैज्ञानिकों ने चंद्रयान 3 को चांद के दक्षिणी ध्रुव पर उतरा है. ஸோ நம்மளுடைய சயின்டிஸ்ட் வைஜானிக்கோனே அப்படின்னா நம்மளுடைய சயின்டிஸ்ட்டு சந்திரயான் 3 இருக்கு இல்லையா, இதை வந்து சாந்துக்கு தக்ஷிணி த்ரூப்பர், அதாவது சவுத் போல், நார்த் போல் சவுத் போல் நமக்கே தெரியும் இல்லையா. எர்த் வந்து இந்த ஷேப்பில் எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. அண்டு நார்த் போல் சவுத் போல், ஓகே இது நார்த் போல், இது சவுத் போல், கரெக்டாக. சவுத் போலில் விட்டுருக்காங்க. தே ஹவ் லேண்டட் சந்திரயான் ஓவர் ஹியர், இந்த இடத்துல தான் சந்திரயானை லேண்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் போலில் இங்கே இங்கே சந்திரயான் போய் லேண்ட் ஆச்சு ஆன் டாப் ஆஃப் த சவுத் போல். ऐसा करने वाला भारत पहला देश है. இது நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் திங். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சவுத் போலில் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் விட்டது, மூணில் இறக்குன ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து நம்மளோடது தான், ஓகேவா. சவுத் போலில் ஃபர்ஸ்ட் போய் இறங்கின ராக்கெட் हम है ना, हम सबके लिए சரியா दक्षिणी ध्रुव पर उतरा है. ऐसा करने वाला भारत पहला देश है. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுல இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ऐसा करने वाला है ना हम सबके लिए गौरव की बात. இது நிஜமாகவே நம்ம எல்லாருக்குமே ப்ரெஸ்டீஜியஸ் மேட்டரில் ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக திஸ் இஸ் அ மேட்டர், திஸ் இஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைட் மூமெண்ட் டு இந்தியா. एक विद्यार्थी ये दक्षिणी ध्रुव क्या है, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குது. வாட் இஸ் த சதர்ன் போல், சவுத் போல்னா என்ன அப்படின்னு ஒரு குழந்தை ஸ்டூடெண்ட் ஆஸ். अध्यापिका टीचर சொல்கிறாங்க, जैसे दक्षिण दिशा में धरती का दक्षिणी ध्रुव है वैसे ही चंद्रमा का भी दक्षिणी ध्रुव है. ஸோ எப்படி ஏர்த்தில் இப்போ வந்து ஏர்த்துக்கு இருக்குல்ல, ஏர்த் இருக்குது, ஏர்த்லேயும் இந்த மாதிரி நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது இல்லையா. அதே மாதிரி மூணுலேயும் நார்த் போலும் சவுத் போலும் இருக்குது, ஓகேவா. ஸோ போத் இது நமக்கு சேட்டிலைட், இந்த மாதிரி நேச்சுரல் சேட்டிலைட். ஸோ என்ன பண்ணுது, दक्षिणी ध्रुव कठिन परिस्थिति के कारण वहाँ कोई भी यान उतारना मुश्किल है. ஸோ ரொம்ப டஃப் சிச்சுவேஷன், அங்கே இருக்கிற லேண்ட் சர்ஃபேஸ்னால வேண்டி ரொம்ப மேடு பள்ளமாக இருக்கிறதால நிறைய கிரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. சர்ச் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரேட்டர்ஸ். அதனால் அங்கே வந்து ரொம்ப டஃப், முஷ்கில், ரொம்ப கஷ்டம். அதனால் पर हमारे वैज्ञानिकों ने यह गौरवपूर्ण कार्य कर लिया है. ஆனால் நம்மளுடைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பியூட்டிஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிரில்லியன்ஸ், பிகாஸ் ஆஃப் தேட் தே மேட் திஸ் பியூட்டிஃபுல் சக்ஸஸ்ஃபுல் project. The project was successful and they landed the Chandrayaan in southern pole of moon. Okay va? No, southern side la moon they landed it. आज की हमारी बातचीत इसी चंद्रयान के बारे में है. இன்னைக்கு நம்ம பேச போகிறது சந்திரயானை பற்றி தான். டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் சந்திரயான் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. ओके इसी चंद्रयान के हमारे देश की वैज्ञानिक चांद पर रॉकेट भेजकर यह पता लगाने का प्रयत्न कर रहे हैं कि चांद पर क्या क्या है. ஸோ நம்மளுடைய சயின்டிஸ்ட் எதுக்கு சந்திரயான் அங்கே அனுப்புனாங்க மூணில், பிகாஸ் மூணில் என்னென்ன இருக்குது, சாந்த் பர் கியா கியா ஹே, என்னென்ன இருக்குது மூணில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தே வாண்டட் டு கிவ் அ ட்ரை. என்ன நடக்குது அங்கே, என்ன இருக்குது, இந்த மாதிரி சாயில் இருக்குது, அங்கே என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்கா, லைட்ஸ் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, நம்ம ஹியூமன் லைஃப் அங்கே பாசிபிளாக இல்லையா, இதெல்லாம் பார்க்குறதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கிறதுக்காக தே ஹாவ் சென்ட் திஸ் Chandrayaan rocket. Okay,
कुछ विद्यार्थी सारा स्टूडेंट சொல்கிறாங்க हमारा भी मन करता है कि हम भी चांद पर जाकर वहाँ के बारे में जाने எங்களுக்கும் ஆசையாக இருக்குது அங்கே போய் மூணில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும் we want to go there and see what are all things over there அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க अध्यापिका हाँ हाँ क्यों नहीं अच्छा यह बताएं कि वैज्ञानिकों को चांद पर क्या क्या मिला होगा ஸோ டீச்சர் கண்டிப்பாக நீங்கள்லாம் இப்போ சின்ன பசங்க தானே நாளைக்கு நீங்கள் எல்லாம் பெரியவங்க ஆவீங்க போகலாம் பட் அதுக்கு முன்னாடி டீச்சருக்கு சொல்கிறாங்க அங்கே மூணில் என்னென்ன கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு கியா கியா மிலா ஹோகா வாட் தே வுட் ஹவ் என்ன கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு ஓரில் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு வாட் ஆல் தே வுட் ஹவ் காட் வா சூப்பர் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஒரு குழந்தை சொல்லுது சம் சில்ட்ரன்ஸ் பானி வாட்டர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சாயில் மண் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு குழந்தை சொல்லுது ஒரு குழந்தை ஒரு சொல்லுது அப்போ அத்தியாபிகா एकदम सही सुपर करेक्ट நீங்கள் சொன்னது परफेक्ट ओके आप तो बहुत अच्छे बहुत कुछ जानते हैं உங்களுக்கு நிறைய தெரியுது आपको तो पता ही है कि चांद धरती से बहुत दूर है உங்களுக்கு நல்லாவே தெரியும் you all know that இல்லையா நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் மூணு அப்படி இருக்கிற மாதிரி கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அது ரொம்ப 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 தூரம் எர்த்லேருந்து இட் இஸ் வெரி ஃபார் அவே ஓகே தர்த்தின்னா எர்த்லேருந்து இட் இஸ் ஸோ ஃபார் ரொம்ப தூரத்தில் இருக்குது மூன் ओके इसलिए वैज्ञानिकों ने चांद पर एक रॉकेट भेजा அதனால தான் நம்மளால் கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா அப்புறம் ஏரோப்ளேனில் போகலாம் வரலாம் டு சம் எக்ஸ்டென்ட் ஆனால் ராக்கெட்ன்ற ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதால வி ஹாவ் டு सेंड द रॉकेट ஸோ ராக்கெட் அனுப்புகிறாங்க மேலே इसलिए वैज्ञानिकों ने रॉकेट भेजा है रॉकेट அனுப்புனாங்க और जानने का प्रयास किया कि वहाँ क्या क्या है they wanted to know what are all available there what are all seen over there அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக they tried and they successfully launched the rocket Chandrayaan-3 ओके इन्होंने इसे चंद्रायन मिशन नाम दिया है सो இதுக்கு வந்து चंद्रायन मिशन அப்படின்னு பேர் வச்சாங்க चंद्रायन ने चांद के चारों ओर चक्कर लगाया और यह पता लगाया कि चांद पर पानी है चंद्रायन என்ன பண்ணுச்சு நாலு பக்கமும் மூணில் சுற்றி 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 சக்கர் அப்படின்னா இட் ரோம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி போய் என்ன கண்டுபிடிச்சது அப்படின்னா வாட்டர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ओके மூணில் தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது चंद्रायन एक विद्यार्थी वैज्ञानिकों को इतनी दूर जाकर पानी की पता लगाने की क्या आवश्यकता थी हमारे घर के आसपास पानी से भरे 3-4 पोखर है உடனே ஒரு ஸ்டூடெண்ட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குது என்ன நெசசிட்டி இருக்குது அங்கே போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வாட் வாஸ் த நீடு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவ்வளோ படல்ஸ் குட்டி குட்டியாக பாண்ட்ஸ் நிறையா இருக்குது படல்ஸ்லாம் இருக்குது தண்ணி நாங்கள் அங்கேருந்து எடுத்துப்போம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு a child said like that okay उड़ने वे पानी लेने नहीं वे तो चांद के रहस्यों का पता लगाने गए हैं இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லுது ஓ மை காட் என்ன பேசுகிற நீ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து தண்ணி இருக்கான்றதை மட்டும் பார்க்க போல மூணில் என்னென்ன சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குது ஓகேவா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அனுப்புனாங்க अध्यापिका हाँ बिल्कुल ठीक कहा करेक्टा सुननी यह एक रहस्य जानने के बाद वैज्ञानिकों की जिज्ञासा और बड़ी फर्स्ट என்ன கண்டுபிடிச்சாங்க தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இது கண்டுபிடிச்ச உடனே சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே இன்னும் நல்ல ஜிக்ஞாசா அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் ओकेवा वैज्ञानिकों की जिज्ञासा और बड़ी नो अधिकमाच उन्होंने फिर से रॉकेट भेजने की योजना बनाई सो मறுபடியும் फिर से அப்படின்னா अगेन இன்னொரு வாட்டி ராக்கெட் அனுப்பலாம் அப்படின்ட்டு दे मेड अ प्लान एंड उन्होंने दूसरा रॉकेट भेजा இன்னொரு ராக்கெட் அனுப்புறாங்க ஓகேவா इसे चंद्रायन 2 का नाम दिया सो फर्स्ट अनुपना रॉकेट चंद्रायन 1 तन्नी இருக்குன்னு கண்டுபிடிச்சது ரெண்டாவது चंद्रायन 2 नाम दिया पर यह कुछ खराबी के कारण चांद पर उतर नहीं पाया ஆனா இதுல கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு சம் ப்ராப்ளம் இருந்தது ஓகே அதனால இட் couldn't land in moon ஓகே वैज्ञानिकों ने हार नहीं मानी ஆனாலும் கூட
தே டிடன்ட் அக்செப்ட் த டிஃபீட். யார்? நம்மளுடைய साइंटिस्ट, इंडियन साइंटिस्ट मறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு दे डिसाइडेड. वे फिर से अपने कार्य में जुट गए. अगेन दे स्टार्टेड டு டூ த ஒர்க். என்ன தப்பு நடந்தது அப்படின்னு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அனுப்பலான்னு ரெடி பண்ணுறாங்க. ஆர் உன்கா பரிஷ்ரம் ரங் லாயா, அண்ட் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் கேவ் குட் ரிசல்ட். ரங் லானா அப்படின்னா இட்ஸ் முஹாவரா. இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? इस बार चंद्रयान 3 चांद पर पहुंच गया. इट रीच्ड मून. இந்த வாட்டி चंद्रयान 3 அழகா மூன்ல லேண்ட் ஆச்சு. आप सब ने टीवी पर देखा होगा. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னா 2023 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தான் திஸ் மிஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? வெரி குட். मैं टीवी पर तो नहीं देख पाई थी पर मैंने रेडियो पर सुना था. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, நான் டிவியில் பார்க்கல ஆனால் ரேடியோவில் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. एक अन्य विद्यार्थी, இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்கிறா, और प्रधान अध्यापिका ने भी सुनाया था. நம்ம ஸ்கூலில் கூட நம்மளுடைய பிரின்சிபல் மேம் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. அசம்பிளியில் பேசுவோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி அசம்பிளியில் சொன்னாங்க. ஷீ ஆல்சோ டோல் மீ தட் வி வர் சக்ஸஸ்ஃபுல் இன் டூயிங் திஸ், லான்ச்சிங் த ஸ்பேஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. காட் இட்? ஓகே. உடனே अध्यापिका तो देखा अपने देश की वैज्ञानिकों की परिश्रम का फल. பார்த்தீங்களா, நம்மளுடைய சயின்டிஸ்டுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச வண்டர்ஃபுல் ரிசல்ட். ஓகே, அவங்களுக்கு கிடைச்ச ஃபல்னா ரிசல்ட். யூனோ இட்ஸ் ஆல்சோ ஒன் செகண்ட், परिश्रम का फलன்னு சொல்லலாம். ஓகே. एक विद्यार्थी अब चांद पर क्या चल रहा है, இப்போ மூணில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. उन्हें अध्यापिका बहुत अच्छा प्रश्न, शाबाश, गुड क्वेश्चन, सुपर. आपको पता है कि मशीन चांद पर उतरी है, उसका नाम विक्रम लैंडर है. ஸோ ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்க. ஓகே மை டியர் சில்ட்ரன், ராக்கெட் அனுப்புகிறாங்க. அந்த ராக்கெட்டில் ஒரு குட்டி ஒரு டிவைஸு. ஓகே, அந்த டிவைஸு அது பேர் வந்து விக்ரம் லேண்டர். இந்த டிவைஸ் பேர் என்ன? விக்ரம் லேண்டர். இந்த விக்ரம் லேண்டர்ன்றது என்ன பண்ணுதுன்னா, இந்த குட்டி டிவைஸு यह लैंडर अपने साथ एक अन्य मशीन लेकर गया है जिसका नाम प्रज्ञान है. ஸோ ஒரு ராக்கெட் போகுது. அந்த ராக்கெட்டில் जो मिशन चांद पर उतरी है, அந்த மெஷின் பேர் வந்து விக்ரம் லேண்டர். அந்த லேண்டர் கூடவே இன்னொரு குட்டி மெஷின்னு, அந்த மெஷின் பேர் வந்து பிரக்ஞான். ஓகே, இந்த லேண்டர் வந்து இன்னொரு மெஷினை எடுத்துகிட்டு போகுது. அந்த லேண்டர் பேர் प्रज्ञान. ओके, यही प्रज्ञान चांद पर घूम घूम कर पता लगा रहा है कि चांद की मिट्टी पृथ्वी जैसी है या नहीं, चांद पर रहना संभव है या नहीं. இந்த குட்டி மெஷின் பிரக்ஞான் சொல்கிறாங்க இல்லையா, திஸ் குட்டி மெஷின் பிரக்ஞான் இது என்ன பண்ணுது, மூணை சுற்றி இந்த விக்ரம் லேண்டர்லேருந்து போய் தனியாக பிரிஞ்சு மூணில் இறங்குது. இட் கோஸ் டவுன் இன்டு த மூன். ஓகே, இறங்கி இங்கே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இது ஃபுல்லாக மூணு ஃபுல்லாக சுற்றி வருது. எல்லா இடத்துக்கும் போகுது, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குது. என்ன இருக்குது மூணில், ஓகேவா அப்படின்ட்டு இட் இஸ் ட்ரைங் எவ்ரி திங். மிட்டி இதில் என்ன தேடுது ஃபஸ்ட்டு, சாந்த்கி மிட்டி பிருத்திவி ஜெய்சி ஹே. மூணில் இருக்கிற இந்த சாயில் வந்து நம்ம எர்த் மாதிரி இருக்கா, இல்லை சாந்த் பர் ரெஹனா சம்பவ் ஹே, மூணில் இருக்க முடியுமா, கேன் வி லிவ் இன் மூன், இந்த மாதிரியெல்லாம் இட் இஸ் டூயிங் ஸோ மச் ஆஃப் ரீசர்ச். இந்த மாதிரி ரீசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. எந்த டிவைஸ் இந்த ரீசர்ச் பண்ணுது? எஸ், யூ ஆர் ரைட், பிரக்ஞான். பிரக்ஞானை கொண்டு போனது எது, எந்த டிவைஸு? விக்ரம் லேண்டர். இந்த விக்ரம் லேண்டர் எதில் போச்சு? சந்திரயான். சரியா? एक विद्यार्थी ஒரு வித்தியார்த்தி சொல்ல, ஏதோ हमें पता ही नहीं था. ரொம்ப ஆச்சரியமா, அட இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான். உடனே அத்தியாபிகா तो देखा आपने, பார்த்தீங்களா, लगातार प्रयास करने से कठिन काम भी सफल होता है. பார்த்தீங்களா, கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கஷ்டமான வேலை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரயாஸ் அப்படின்னா ட்ரை. இஃப் யூ ட்ரை கண்டினியூஸ்லி, டஃபஸ்ட், கட்டின் அப்படின்னா டஃபஸ்ட் ஒர்க் கூட
இட் இஸ் ஈஸி, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓகேவா? உடனே வித்யார்த்தி हम सब वो चंदा वाला गाना गाएं. உடனே டீச்சர் கிட்ட கேட்குறாங்க, நம்ம எல்லாரும் இந்த சந்தாவாலா சாங் பாடலாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே டீச்சருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பசங்க எவ்வளோ அழகாக கொஷின்ஸ் கேட்டாங்க. டீச்சரும் ஹாப்பியாக எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்னாங்க. இன்னொன்று எல்லாத்த விட கேட்டு, இது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். இது வரைக்கும் யாரும் பண்ணாத ப்ராஜெக்ட்டு we did and we are doing so much of research. சரியா? உடனே அத்தியாபிகா சொல்கிறாங்க, உடனே அத்தியாபிகா आओ सब मिलकर गाते हैं, வாங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்ட்டு. चंदा के गाँव में तारों की छाव में हम सैर करने जाएंगे, हम सैर करने जाएंगे, हम कैसे जाएंगे, हम कैसे जाएंगे, हम चंद्रयान से जाएंगे, हम चंद्रयान से जाएंगे. That's all. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த லெசன். இந்த லெசன்னு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசனு, ஆர் ப்ரெஸ்டீஜியஸ் லெசன். பாருங்கள், இதில் இந்த குட்டி பசங்க எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க. this lesson will be asked in final exam, so let us be prepared with this. இதில் நான் இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். if you understand my handwriting better, if you don't, please do comment, I'll let you know. Okay my dear children? இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கிராமர் எல்லாம் I'll tell you in another video. Okay, hope you enjoyed. Tell me how the video was and everything you can tell me in comment. Okay, have a good day children. Thank you. Bye bye.